தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டில் இருந்து அடுத்தவங்களோட யூபிஐ ஐடிக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஃபோன்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன்பேயிலேருந்து நம்ம யூபிஐ ஐடிக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்பேயிலேருந்து எத்தனை வழிகளில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 மெத்தடில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, உங்களுடைய ஃபோன்பே நம்பர்லேருந்து அடுத்தவங்களோட ஃபோன்பே நம்பருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் எப்படி பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, நீங்கள் ஃபோன்பேயில் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த அக்கௌண்ட்லேருந்து அவங்க லிங்க் பண்ணி வச்சிருக்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலேருந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதில் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து அடுத்தவங்க ஃபோன்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணுறாத பட்சத்தில் அவங்க அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வாங்கி அவங்க அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த 2 டீட்டெயிலும் இருந்தால் போதும். அதை டைப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஆப்ஷனுங்கிறது கடைகளில் பார்த்துருப்பீங்க. பார் கோடு, அதாவது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது. அப்புறமா பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 4வது மெத்தடு. இப்போ 5வது மெத்தடு பார்த்தீங்கன்னா மெர்ச்சண்ட்டுன்னா என்னன்னா, நீங்கள் ஆன்லைனில் பண்ணக்கூடிய ரீசார்ஜ், டிஸ்சார்ஜ், ஓலா புக்கிங்கு, அப்புறமா பஸ் டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி உள்ள எல்லாம் மெர்ச்சண்ட்டு. இது எல்லாமே இந்த பேமெண்ட் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அழகாக தெளிவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பேமெண்ட் பண்ணணுமோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நாம் இந்த வீடியோவில் நம்மளுடைய ஃபோன்பேலேருந்து யூபிஐ ஐடிக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். டு காண்டாக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இல்லை யூபிஐ ஐடின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ஐடி யாருக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட யூபிஐ ஐடி டைப் பண்ணிக்கிங்க. இப்படி டைப் பண்ணதும் நியூ பேமெண்ட் அந்த ஆப்ஷனை அடுத்தது கீழே பாட்டமில் வந்திருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வெரிஃபைன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ அவங்களுடைய நேம் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நிக் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணனா சேவ் பண்ணிக்கலாம். நான் நிக் நேம் கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை நான் ஜஸ்ட் இப்போ ஒரு 10 ருபீஸ் சென்ட் பண்ணி காட்டுறேன். 10 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு பாட்டமில் சென்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பின்னை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.